வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் டெய்லரிங்கில் பேசிக் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கர்ட்டோட டைப்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். 2 ஸ்கர்ட் டாப்போட இந்த ஸ்கொயர் நெக் அண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன் இது ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு டைப் இந்த டாப் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட நெக்கோட ஷேப் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வித் வி நெக் மாதிரி இருக்கும். இதை வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் படிக்கும்போது இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது நாமம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இந்த நெக் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணணுங்கிற இது ஒரு நெக்ஸ்ட்டு டைப்பு. ஆல்ரெடி 3 டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் எப்படி பண்ணணுங்கிறது ஃப்ராக்கோட டைப்ஸ்லேயும் நான் டாப்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு டைப் ஆஃப் பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இதில் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்டில் ஒரு கிட்ஸுக்கான 1 இயர் பேபிக்கு ஸ்டாண்டர்ட் சைஸஸ் என்ன கொடுத்துருக்கணும் அதை எடுத்து தான் நான் பேட்டர்ன் டிராஃப்டிங் போட்டு பேப்பர் கட் பண்ணி மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 1:4 ஸ்கேல் ட்ரையாங்குலர் ஸ்கேல்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம டிராஃப்டிங் வந்து ரெக்கார்ட் நோட்டில் எப்போவுமே போடுவோம். ஏன்னா இந்த மாதிரி மினியேச்சரை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நமக்கு பார்க்கும்போது எப்படி அதை ட்ரா பண்ணணுங்கிற டீட்டெயில் வரும். இதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனாக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை என்ன அந்த ஷோல்டர் இந்த மேலே இருக்கிற டாப் லைனில் மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து கீழே டவுன்வர்ட்ஸாக நம்ம ஆர்ம் ஹோல் டாட் லென்த்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். செஸ்ட்டோட வித்தை வந்து அந்த ஆர்ம் ஹோல் டெப்த்து கொடுத்துருக்க இடத்துலேருந்து மார்க் பண்ணி வேஸ்ட் லைன் அப்படிங்கிறது அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்டில் யோக்கோட ஹைட் கொடுத்துருப்பேன். அந்த ஹைட்டில் தான் வந்து நம்ம வேஸ்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த இடத்துல வந்து எவ்வளோ தேவையோ அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக கீழே பாட்டமில் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஏன் 2 இன்ச்சஸ்னால் கொஞ்சம் வைடாக வரணுங்கிறதுனால ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக்கோட டெப்த்தை வந்து இந்த லைனில் மார்க் பண்ணி ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லெக்குக்கு வந்து இந்த மாதிரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ஸ்லாண்டிங் லைன் வரைஞ்சோன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்லீவில் வந்து இது ஒரு பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால எக்ஸஸாக நார்மலாக வந்து நம்ம கொடுக்குறத வர 2 to 3 இன்ச்சஸ் ஹைட்டையும் வித்தையும் நம்ம எக்ஸஸாக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஆர்ம் ஹோல் வந்து எப்படி ட்ரா பண்ணுவோன்னா இந்த ஸ்லாண்டிங் லைனில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதில் ஃப்ரண்ட் அண்ட் மேலேயும் கீழேயும் ஆஃப் இன்ச் கொடுத்து இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். இது பாடியில் எடுத்துக்கிற மெஷர்மெண்ட்டோட ஆஃப் த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் கரெக்டாக வரும். இப்போது பேப்பர் கட் போடும்போது இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேம் இதே வேல்யூஸை நம்ம எப்படி வந்து ட்ரையாங்குலர் ஸ்கேலில் சென்டிமீட்டர் சைடு போட்டோமோ அதே மாதிரி இன்ச்சஸ் சைடு வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி ஷோல்டரோட வேல்யூ, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த்து, செஸ்ட்டோட வித்து, வேஸ்ட் லைனு, பாட்டம் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட ஷேப்பையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்லீவ்ஸை மார்க் பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் பெரிய கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜரை நீங்கள் வந்து கிளாத்தை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி இதில் கொடுத்துருக்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இதில் மினியேச்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஸ்டிச்சிங் மெத்தடும் சரி இதே சேம் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா நீங்கள் பெரிய ட்ரெஸ்ஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸையும் வந்து சேம் இப்போ 1:4 ஸ்கேலில் இந்த இன்ச்சஸ்க்கும் சென்டிமீட்டர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ட்ரையாங்குலர் ஸ்கேலில் ஒரு வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்குனே இந்த தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம பேசிக் வீடியோஸ் எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. ஒரு நீடில் எப்படி த்ரெட்டு வந்து நம்ம கோக்கணும், ஒரு மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹேண்ட் ஸ்விங் டெக்னிக்ஸ் என்னென்ன எல்லாமே வந்து சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் டெய்லரிங்கில் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு ரெக்கார்ட் நோட் பண்ணணும், மினியேச்சர் எப்படி பண்ணணுங்கிற ஐடியா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கட் போட்டு கட் பண்ணிவிட்டு நெக்லைனை வந்து கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் வேறு பேக் வேறு ரெண்டும் வேறு ஷேப்பு ஒரு டெப்த்துங்கிறதுனால எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணக்கூடாது. சேம் டெப்த்து சேம் டிசைன் அதாவது யூனெக் தான் போட போகிறோன்னா ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பாடி பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்லைனை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்கர்ட் டாப்பில் வந்து நம்ம பேக் சைடு ஓப்பன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால பேக் பார்ட்டை வந்து எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோமோ அதோட சென்டர் லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்கை கட் பண்ணதுக்கப்புறமா சென்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்கில் வந்து ஹூக் பட்டி, ஐப்பட்டி, இல்லை ஜிப்பு, இல்லை பட்டன்ஸு நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி என்ன நம்ம அட்டாச் பண்ணணுமோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதில் ஊக் பட்டி அண்ட் ஹைப்பட்டி எப்படி அட்டாச் பண்ணணுங்கிறத உங்களுக்கு டெக்னிக் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பாடி பார்ட்லேயும் நம்ம வந்து இதை மார்க் பண்ணி அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கணும். இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஸ்லாண்டிங்காக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கீழே வி ஷேப், மேலே ஒரு ஸ்கொயரோட ஆஃப் த ஸ்கொயரில் வி ஷேப். இதை நான் டைலரிங் படிக்கும்போது நாம எப்படி போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் இருக்கிறதுனால நாம நெக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்மளோட பாடி பேட்டர்னையும் அந்த ஸ்லீவ்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத்தில் வச்சு நம்ம வந்து சேம் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே டைரெக்டாக ஒரு கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் ஒரு பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்னை, அந்த பேப்பரை, அந்த ஷீட்டை வந்து நம்ம ஒரு கிளாத்தில் வச்சு கட் பண்ணோன்னா உங்களுக்கு கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். எப்போவுமே மினியேச்சராக இருக்கட்டும், ஒரு பெரிய கிளாத் கட் பண்ணுவதாகட்டும் உங்களுக்கு கிளாத் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டோட பார்ட்டு, பேக் பார்ட்டு, ஸ்லீவ்ஸ் இதுதான் நம்ம எக்ஸஸாக நமக்கு வந்து நம்ம ஹூக் பட்டி, ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிராஸ் பீஸு இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி லைனிங் மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு அந்த ஷேப்பை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு மேலே வச்சு அது மேலேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ரைட் சைட்லேயே தான் ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ஷார்ப் எட்ஜு வரும்போதெல்லாம் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். நடுவில் இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ் கிட்ட ஒரு வீ கட் கொடுத்துட்டு ஒரு நாச் கொடுத்து இப்படி ரிவர்ஸ் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலே வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் இன்னும் நீட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். உள்ளே இருக்கிற இந்த எக்ஸஸ் கிளாத்தோட ரா எட்ஜஸ் 4 சைடும் இருக்கு இல்லையா, அந்த ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹெம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அந்த கார்னர்ஸில் இருக்கக்கூடிய 4 எட்ஜஸ்லேயும் இருக்கக்கூடிய இதுவை வந்து நீங்கள் இந்த கட் பண்ணி நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹெம் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் இனிமேல் அடுத்த வீடியோஸில் வந்து ஒரு எப்படி வந்து நெக்லைனில் இந்த ஃப்யூசிங் பேப்பர் வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர்ஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, பேக் சைடில் நெக்கை, அந்த நெக் எல்லாத்தையும் ஸ்ட்ரிப்ஸ், அதாவது கிராஸ் பீஸ் இந்த மாதிரி நல்லா ஸ்டிச் ஆகிற மாதிரி கிளாத்தை மேலேயே வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கர்வாக இருக்கக்கூடிய நெக்லைன் பார்ட் எல்லாமே வந்து இந்த கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அந்த 2 பார்ட்டில் பேக் பார்ட்டோட 2 சைட்லேயும் இருக்குது இல்லையா இந்த நெக்லைனு, அந்த நெக்லைனில் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிப் வச்சு கிராஸ் பீஸை வச்சு கட் பண்ணி உள்ளே டர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா வெளியில் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் பெரிய கிளாத் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான் அதுக்கும். இந்த மாதிரி நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டில் ஊக்கனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறது வந்து இந்த டாப்புக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதே சேம் பஃப் ஸ்லீவை ஃப்ராக்கு இல்லை நம்ம ஏதாவது வெஸ்டர்ன் வேர் செய்கிறோம் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்பில் என்ன பண்ணுவோன்னா நம்ம இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பார்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி அந்த மிட் பாயிண்டில் ஒரு 2 ஃபோல்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். 2 ஃபோல்டு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, 2 ஃபோல்டு கொடுத்துடணும். அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டில் கீழே பாட்டமை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓவரால் டோட்டல் ஸ்லீவ் ஹைட்டில் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கீழேருந்து மேலே
இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒரு இந்த ஆப்போசிட்டில் 2 ஃப்ளீட் பண்ணி இந்த மாதிரி அந்த பேக் ஸ்டிச் போட்டு அதை செக்யூர் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்டிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். பைப்பிங்க்கு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிப்பை ரெடி பண்ணி அந்த சென்டரில் நம்ம வச்சு நம்ம வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இதோட ஃபினிஷிங் எப்படி இருந்தோம்னா, நம்ம ஷோல்டர் லைனில் வந்து ஒரு பஃப் ஸ்லீவும் கீழே பாட்டம்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மேலே ஒரு ஸ்ட்ரிப் அட்டாச் பண்ண மாதிரி கீழேயும் ஒரு ஃப்ரில் வச்சு, மிட் பார்ட்லேயும் ஒரு ஃப்ரில் வச்சு, டாப்லேயும் வந்து ஒரு பஃப் ஸ்லீவ் இருக்கிற மாதிரி அதோட இல்யூஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீழே பாட்டம் லைனையும் ஹெம் லைனையும் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் ரா எட்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணலாம். இப்போது இதுலேருந்து அந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டபுள் ஃபோல்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணணும். இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபோல்டு, அதை வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு அந்த இடத்த செக்யூர் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்லீவ்லேயும் வந்து அந்த நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி மிட் பார்ட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்டிப் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடணும். இதுதான் அதோட லுக்காக இருக்கும். சென்டரில் கான்ட்ராஸ்ட் கலரில் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக ரோப் செய்கிற மாதிரி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடு வந்து நீடில் வச்சு திருப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரைட் சைட்லேயே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட விஷயக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த இது மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். மேலே ஷோல்டர் லைனில் ஒரு பஃப்பும், மிட்டில் ஒரு ஸ்ட்ரிப்பும், கீழே வந்து ஃப்ரீட்டன் மாதிரியும் இல்யூஷன் வந்து க்ரியேட் ஆகும். சேம் ப்ரொசீஜரில் இந்த 2 ஸ்லீவையும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த பாடி பார்ட்டோட நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்ஸை ஜாயின் பண்ணும்போது கீழே வந்து பாட்டமில் நமக்கு ஒரு ஸ்லிட் ஓப்பன் இருக்கணும் அப்படின்னா சைட்ஸை ஜாயின் பண்ணும்போது எந்த ஹைட் வரைக்கும் நமக்கு ஸ்லிட் வேணுமோ அந்த ஹைட் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த பார்ட்டை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த எண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா இந்த டாப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நமக்கு டாட் பிடிக்கணும் அப்படின்னா அதோட மிட் பாயிண்டில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாப் வந்து ஸ்கர்ட்க்கு மட்டும் இல்லை, ஒரு பெலாசோ பேண்ட் அந்த மாதிரி கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணுற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து நிறைய மாடல்ஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ரா எட்ஜஸ் பாட்டமில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டமில் இருக்க ரா எட்ஜன்ஸையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஹூக் அண்ட் ஐ ஸ்டிச் பண்ணுறதுல என்ன டெக்னிக் அப்படின்னா, ஒரு 2.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிப்பை எடுத்துகிட்டு ஹூக்குக்கு வந்து நம்ம பேக் சைடில் ரைட் சைடு மேலே வச்சு டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது ஹூக் பட்டிக்கும். ஐக்கு வந்து ராங் சைடில் வந்து அந்த ஸ்டிப்பை ஸ்டிச் பண்ணி ரைட் சைடுக்கு திருப்பணும் அப்படின்னா அது ஐ பட்டியாகவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். சென்டர் டாட் பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டாப் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.